ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் ஒட்ட விடலாம். எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிருக்கு, ஏன்னு தான் தெரியல. வாங்கடி அவன் சைடு பிள்ளை ரொம்ப நேரமாக கற்றுதுப்பா. பிள்ளைய திறந்தோன்னு வாங்க. என்னம்மா வரேன். எனக்கு தங்கமாக தூங்குது, ஜோடியாக தூங்குறாங்க ரெண்டு பேரும். அப்படியே தந்துடுறோம், எல்லோரும் வந்துடுறீங்களா? அப்படியே பெரிய பிள்ளை ஆகிட்டீங்கடி, எல்லாரையும் தூக்க முன்னாடி தங்கும். அப்படியே திறக்கிறேன். எல்லோரும் கரெக்டாக அவங்கவுங்க அம்மா கிட்ட வந்துடணும். சரியா? இங்கே பாருங்க, குல்ஃபிமா அம்மாட்ட போய் விட்டு நான் மீதினா அப்படியே திறந்து விட்றேன். இங்கே வாங்கடா, எல்லாம் மேலே வாங்க. எல்லோரும் தூக்க முடியலப்பா, பெரிய பிள்ளை ஆகிட்டாங்களா. இந்த கை வலிக்குது, முட்டெல்லாம். ரெண்டாவது அந்த கேப் வேறு பற்ற மாட்டேங்குது. வாங்க எல்லாம் மேலே வாங்க. வா சைடு ஓடியா, பா இல்லை எப்படி கீழே இருக்குங்க. கீழே அப்போ பூண்டுடா. வாங்க சத்தம். ஓ ஓடி வாங்க எல்லாம். ஒடியம்மா வா வெளில வா பாடி. போங்க, இறங்க, கீழே இறங்க. வா இது மட்டும் யாரும் விழுந்தாருங்க, தாண்டி போகிறாங்களா அவங்க. போங்க இறங்க. ஓடுங்க, ஓடு. போங்க, அவங்க அம்மாட்ட போகணும் அண்ணா. வா ஒடியம்மா வா விளாட்றத பார்த்தீங்களா ஊட்டாம. ஒடியாடி மயில் அங்கே இருக்கு பாரு, அம்மாவோட உப்பு திங்கிறாராம். மஞ்சள் வேத்துக்கு உப்பு திங்கிறாராம். உள்ளாடுனது பார்த்தான்னு போய் ஊட்டுமா, போம்மா. கண்டுபிடிங்க அவங்க அம்மாவை. நீ வாடி, என் தங்கமே இதோ இருக்குடி அம்மா, இதோ வந்துட்டாடி அம்மா. இதே இருக்கு பாடுறேன், நீ வாடா. உங்கள் அம்மா எங்கடா இருந்தாடா. என் நெத்தி வேலை தங்கம் இருடி, அம்மாட்ட விட்றேன். யோ நெத்தி வேலை எங்கடி. என் தாலாட்டு பெற்று தங்கம் இங்க. நெத்தி வேலை எங்கே உள்ளார போயிஷா. ஏந்திரிம்மா. அம்மா உள்ளார பால் கொடுக்கூடா பருப்போ. ஜோ ஒம்பளை மேலே இருக்கு, இது தூக்கி விட்றேன். மூணு பேரும் கட்டாங்க வந்துட்டானோ, இது அங்கே போய் இருக்கிறாங்க. வாங்கடியா, பா குடியா, பா நம்ம எல்லாரையும் தூக்கி விட்டு ஊட்டி முடிச்சுட்டு விளையாட்டு நடக்குது. அங்கே வரேங்க. எங்கள் உப்பு சாப்பிட்றதுக்கு எட்டி பார்க்குறாங்க. இதுக்கே அந்த வேலை. சைடு இருக்க சத்தியான சட்டையெல்லாம் பண்ணும். இங்கே 3 குட்டி போட்ட தங்கம், அலாட்டோட பிள்ளை. நன்றி தங்கம். ஐயோ என்ன அப்படி திங்குது பண்ண மேலே. என்ன திங்குதுங்கிறேன். இது ஊட்ட விட்றதுக்கு ஒரு பெனிஃபிட்னா அது பறனை பெட்ரு. ஏன்னா மண்ணு திங்காதுங்க. நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் ஆட்டுக்குட்டிக்கு விட்டுருக்கலாம். பறனை மேலே பால் குடிச்சிட்டா கொஞ்ச நேரம் இதே விளாடும். கீழே விட்டோம்னா மண்ணு தின்னுங்கிற ஒரு பயம் இருக்குது. அதுக்கு குட்டிங்களை ஊட்ட விட்றதுக்கு பறனை ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மயில் பால் கொடுத்துட்டாங்க.
கொடுத்துட்டு அவங்க படிக்க போட்டுருவாங்க. இங்கே வர்றா விட்டு தெரிஞ்சு என்ன அங்கே மனு தின்னுட்டுருக்க? பிடிக்க வந்தால் மட்டும் ஓடி போட்டுருது. இந்த வர ஏ புத்து மண்ணு இருக்குது, அதை போய் திங்கிட்டு பாருங்க. நீ ஒன்றும் சரியில்லை, உள்ளாரவா உள்ளாரவாம்மா. நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தோடு உங்களை நான் சந்திக்க போகிறேன். அது என்னட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அடுத்த வீடியோவும் பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஏய் இங்கே பாரு, அடிச்சிடுவேன். வா வா உள்ள வா உள்ள வா உள்ள வா, சரி வராது வா. விளாட விட்டாக்கா அங்கே வருமா? எம்மா பெரிய குச்சி தூக்கிட்டு நிற்கிறது பாருங்க. இங்கே பாருடியே. இவங்க கருப்பஞ்சோலை இருக்கு இல்லையா, இந்த கரும்பு சோலை அதை தான் தின்னுட்டுருக்கானுங்க. இவன் தாண்டா ரொம்ப நேரமாக கீழே நட்டபடியே இருக்கான். நான் அதை உள்ளார வாடா, இங்கோடா, நீ சரிப்பட்டு வர மாட்டே, வா உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ போ உள்ளார போ. கொஞ்ச நேரம் இவங்க விளாட்றதெல்லாம் பாருங்கள், எப்படி விளாட்றாங்கன்ட்டு. சரியான சட்டையெல்லாம் பண்ணுறாங்கப்பா. பார்க்குறதுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட காமிக்கலாமே அப்படின்னு தான். பார்க்கலாம். இந்த வீடியோ காலையிலேயே போட்டுவிட்ருவோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா 10:15 ஆகுது. இந்த வீடியோ நைட்டு நான் இன்னொரு வீடியோ போடணுன்னு சொன்னேன் இல்லையா, இன்னொரு வீடியோ நைட்டு வரும். கண்டிப்பாக நைட்டு பாருங்கள்.
நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போடுங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதனா டவுட்னா கேளுங்க. எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை கொடுக்குறேன். நம்ம குட்டிங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பேன் வந்துடுச்சு. மறுபடியும் வந்து பேன் மருந்து அதுக்கு வச்சு விடணும். வச்சு விடும்போது கண்டிப்பாக நான் வைக்கிற வீடியோவை லைவாக எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம வந்து மொபைல் ஸ்டாண்டெல்லாம் வாங்கி வச்சுருக்குறோம். வாங்கியாச்சு. அதை வந்து வச்சு நான் வந்து இனிமேல் தனியாக கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்குது, ஏன்னு தெரியல. நம்ம வீட்டில் இருந்தால் கூட தெரியாது, வெளியில் போயிட்டு வந்தோம்னா மறுநாள் எழுந்திரிக்கும் போது ரொம்ப டயர்டாக இருக்குது. வீட்டில் இருந்து எவ்வளோ வேலை செஞ்சாலும் கூட அந்த டயர்ட் இருக்க முடியாது. வெளியில் போயிட்டு வந்தோம்னா அவ்வளோ ஒரு சோடையாக இருக்குது. அதனால தான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. வாங்கம்மா. இந்த ஏறு பலகையில் வந்து ஏறி விளாட்றதுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கவும் மேலே ஏறவும் டொப்பு டொப்புன்னு வேறு சவுண்டு கேட்குதா. அது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல தான் விளாட்றாங்க. நம்ம எங்கே விட்டாலும் சரி, பாலெல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் வந்து இந்த இடத்துல தான் ஒரே இடத்துல வந்து செட்டில் ஆகிடுறாங்க. குதிக்கவும் இறங்கவும் ஏறவும் செம்ம ஜாலியாக இருக்குது அதுங்களுக்கு. அப்புறம் மேய்ச்சலுக்கு போயிட்டாங்கன்னா மேய்ஞ்சிட்டு வந்து சோடையாக படுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தான் விளையாட்டுலாம். நம்ம அழகி வந்து உப்பு சாப்பிட்றது பாருங்கள், தாது உப்பு எவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்றது பாருங்கள். நேற்று கட்டினதுக்குள்ளே எவ்வளோக்கு வந்து தெரிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த பக்கம் தைச்சிட்டானுங்க, அதுமாரி இந்த பக்கமும் தைச்சிட்டானுங்க. 4 பக்கமும் இதுமாரி தான் நக்கி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. நம்ம எல்லாரையும் தூக்கி உள்ளார போட்டாச்சு. அங்கே ஒருத்தவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. எப்பா இவனோட தூக்கி விட்டு உள்ளார போகிறதுக்காட்டி மூச்சு வாங்கி போகுதுப்பா. அது இப்போலாம் அம்பிட மாட்டுறாங்க வேறு, விளாட்ணுமா. இவங்க என்ன செய்கிறாங்க? அவ்வளோ அங்கே நின்றுட்டு கனவு காண்றாங்களா? இன்னும் யோசனையிலே இருக்குது. இனிமேல் வந்து மதியானம் 2 மணிக்கு விட்டு விடணும். அவ்வளோதான். நம்ம தழை ஒடிச்சு கட்டி விட்டுட்டு போகலாம். வேப்பந்தழை கொஞ்சம் ஒடிச்சு விட்டு கட்டிட்டு போகும். தின்னுட்டுருப்பானுங்க. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அம்மாக்காரங்களாம் எஞ்சி பாலை கொடுத்துட்டு படுக்க போகிறாங்க. இவங்க சின்ன வாண்டெலாம் தூங்குறாங்க. நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைடா, தலை தாண்டா ஒடிக்க போகிறேன்.
ஆமாம், இது போதும். எல்லோரும் திங்க மாட்டானுங்க. ஃபஸ்ட்டு கடிச்சு அப்படியே போடுவானுங்க. அந்த சாறு வந்து உள்ளார இறங்க அப்புறம் திங்க ஆரம்பிச்சிடுங்க. எடுத்தோடனே கட்டினவுடனே தின்னுடாது. பிச்சு ஃபஸ்ட்டு கீழே தான் போடுங்க. என் தங்க பிள்ளைங்களுக்கு தலை கட்டிட்டு வந்திருக்காம்மா. வரையும். ஆமாம். தின்னுங்கடி, தின்னுங்க. தின்னுங்கல்லாம். தின்னுங்க. நம்ம இன்னொன்று உடச்சி இந்த பக்கம் வச்சு விட்டு போகணும். ஏன்னா எல்லாம் ஒரே இடத்துல நின்று தின்னானுங்கன்னா பத்தாதுன்னா இடிச்சு பிடிச்சி திம்பானுங்க. இன்னும் கொஞ்சோண்டு உடச்சி கட்டி விட்டு போவோம். இன்னொரு சைடுக்கு இதேமாரி இந்த பக்கம் வச்சு விட்டா திம்பானுங்களா. தின்னுங்க, பத்தாச்சு. தின்னுங்க. காலை ஊற்றுங்கக்கா. இதை ஒரு 4 பேர் சாப்பிட்றானுங்க, அங்கே கொஞ்சம் பேர் சாப்பிட்றானுங்க. மண்ணை தின்னுட்டு கருக்கு முருகன்னு திங்கிறது பார்த்தீங்களா? சவுண்டை அரைச்சாவது மண்ணை. நம்ம ஆடுங்களும் காலமேச்சலுக்கு இப்போ தான் போகிறாங்க. நல்ல வெயில் கிளம்பிடுச்சு. மணி பார்த்திங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. காலமேச்சலுக்கு இப்போ தான் போகிறாங்க. ஏன்னா வயலில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. மல்பெரிக்கெலாம் வந்து தண்ணி ஓட்டுற வேலை இருந்துச்சு. தண்ணி விட்டுட்டு இப்போ தான் வந்து ஓட்டிகிட்டு போகிறாங்க. வெயிலில் போயிட்டு ரொம்ப நேரம் மேய மாட்டானுங்க. நம்ம வந்து தண்ணியெல்லாம் பிடிச்சி வைக்கணும். வரத்து காட்டிக்கும் சீக்கிரம் வந்துடுவானுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.